ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணது தான். இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான அடுத்த செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் இன்னைக்கு நைட்டு 12 கூட க்ளோஸ் ஆகுது. ஒரு 3 டேஸா நாம கொடுத்திருந்த ஆஃபரை இன்னைக்கு நைட்டு 12 கூட நாம க்ளோஸ் பண்ண போறோம். நான் குரூப் டிக்கு அப்ளை பண்ணிட்டேன். அடுத்தடுத்து வரக்கூடிய ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க் எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன். எனக்கு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னையில இருந்து யூடியூப்லயும் குரூப் டிக்கான கிளாஸஸ் வந்து நாம சொல்லியிருந்தோம். இப்ப என்டிபிசிக்கான எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருக்கு. சோ இந்த எக்ஸாம் முடிஞ்சதும் நாம யூடியூப் கிளாஸஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சோ ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ண வேண்டாம், 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கோர்ஸ்ல தான் இப்ப குரூப் டிக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து நாம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச்ல ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஓவராலா 120 நாளைக்கான பிளான் இதுதான் அப்படின்னு கையில கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. சோ இப்போ நம்ம பேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா வாரம் என்ன பிளானோ அந்த பிளானை கையில கொடுத்துருவோம். அதை படிச்சு முடிச்சதுமே சாட்டர்டே அவங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? சோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர் இப்ப என்டிபிசி எக்ஸாம்ல பாத்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டியான கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ல இருந்தா கேக்குறாங்க. ஜெனரல் அவேர்னஸ்ல இந்த கரண்ட் அஃபேரை டெய்லி பேசிஸ்ல படிச்சுட்டு அதுக்கு டெஸ்ட் எடுக்கணும்ங்கிறதுக்கு சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். இதோட ஃபீஸ் வந்து 799. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்டிபிசிக்கு கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ரயில்வே, எஸ்எஸ்சிக்கு மெட்டீரியல்ஸ் மட்டும் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சோ குரூப் டிக்கு எக்ஸாம் வந்து ஜூலை 2026ல நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ என்டிபிசி கூட இப்பதான் ரீசெண்டா ஒரு 2.5-3 மாசத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே பாருங்க சிபிடி 1 எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி குரூப் டிக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப என்டிபிசி கிராஜுவேட்டோட சிபிடி 1 முடிச்சதும் ஏப்ரல்ல அண்டர் கிராஜுவேட்டுக்கான சிபிடி 1 நடக்கும். அது முடிஞ்ச கையோட ஒரு மாசம் 1.5 மாசத்துல பாத்தீங்கன்னா குரூப் டிக்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கான சிபிடி எக்ஸாமும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எப்படி பார்த்தாலுமே குரூப் டிக்கு 120 டேஸ் தான் டைம் இருக்கு. 4 மாசம் தான் டைம் இருக்கு. சோ அப்ளை பண்ணிட்டேன், சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கிறேன், ஓபன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட், பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்ட், எக்ஸ் சர்வீஸ்மேன் யாரா இருந்தாலும் சரி இந்த 4 மாசத்தை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா குரூப் டி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிடலாம். சோ இதுலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். பிடிஎஃப் ஃபார்மேட்ல இந்த பேட்ச்ல வந்து மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். வீக்லி பிளான் கொடுத்துருவோம். வீக்லி டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கான கிளாஸஸ், சிலபஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்க்கான கிளாஸஸ் வந்து இதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு நீங்க குரூப் டியோட பேட்ச் இல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய எஸ்எஸ்சி, ரயில்வே எக்ஸாம் நீங்க வந்து படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச், என்டிபிசிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. என்டிபிசிக்கு கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு ஸ்பெசிபிக்கா மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஐ வாண்ட் சிஏன்னு போட்டீங்க அப்படின்னா சிஏ கோர்ஸ் வந்து லைஃப் டைம் வேலிடிட்டியோட டீடைல்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்ப என்டிபிசிக்கு 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் மட்டும் வேணும்னா அதுல ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணுங்க ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு. சோ படிக்க ஆரம்பிங்க. எல்லாமே ஆப்ல பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்து குடுத்தாச்சு. ஓகேவா? சோ டாப்பருக்கும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு லோவரா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, டாப்பர் வந்து இயர்லியரா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு வெயிட் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம் டேட்டுக்கு வெயிட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்னைக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அன்னையில இருந்து கன்சிஸ்டன்சியோட கரெக்ட்டா வந்து என்ன பண்ணுவாங்க? படிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களோட டார்கெட் பாத்தீங்க அப்படின்னா, வெறும் கட் ஆஃப் மட்டும் கிளியர் பண்றதுங்கிறது அவங்களோட டார்கெட்டா இருக்காது. ஒரு டாப்பரா செலக்ட் ஆகணும், 90க்கு மேல வரணும், 95 பிளஸ் எடுக்கணும். நாம தான் அந்த லிஸ்ட்லயே, அந்த பேட்ச்லயே, அந்த எழுதக்கூடிய அந்த வருஷத்திலேயே நம்மளோட நேம் தான் டாப்பரா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இதுல எய்ம் பண்ணி படிப்பாங்க. சோ எல்லாராலையுமே படிக்க முடியும். இங்க இவ்வளவுதான் சிலபஸ் இருக்கு. ஆனா நிறைய பேர் ஏன் படிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல.
மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் உட்கார்ந்து நம்ம படிக்கணும். மேத்ஸ்ல ஒரு 20 டாபிக் இருக்கும். ரீசனிங்ல ஒரு 20 டாபிக் இருக்கும். சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கும். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்தவரைக்கும் இப்ப முழுக்க முழுக்க கரண்ட் அஃபேர்ல இருந்து தான் வருது. குரூப் டி பொறுத்தவரைக்கும். அப்ப இவ்வளவுதான் படிக்க போறீங்க. இத கரெக்ட்டா ஒரு நோட் போட்டு குடுத்திருக்க கிளாஸஸ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு, அதுல குடுத்திருக்க மெட்டீரியல்ஸ ஒழுங்கா படிச்சுட்டு வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட்ட ஃபாலோ பண்ணீங்கன்னா, எக்ஸாம் கிளியர் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஒரு டைம் தான் 1899 பே பண்ண போறீங்க. லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். ஒன்ஸ் குரூப் டியா செலக்ட் ஆகி உள்ள போயிட்டாலும், அடுத்து உள்ள போனதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஜிடிசி எக்ஸாம் எழுதிக்கலாம். ஜிடிசி எக்ஸாம் கூட ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் எழுத முடியும். போன உடனே எல்டிசி எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா, எழுதிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போயிரலாம். வெறும் கட் ஆஃப் மட்டும் தான் கிளியர் பண்ணுவேன். எனக்கு மேத்ஸ் வராது, எனக்கு ரீசனிங் வராது, எனக்கு சயின்ஸ் வராது. சோ இந்த மாரி சொல்லவே சொல்லாதீங்க எக்ஸாம் படிக்க வந்துட்டீங்கன்னா. யாருக்கும் எதுவும் வராதுன்னுலாம் கிடையாது. எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே வரும். சோ எல்லாருக்கும் இப்போ எடுத்த உடனே வந்து மேத்ஸ் புரிய போறது கிடையாது. பேசிக்ல இருந்து கரெக்ட்டா படிச்சுட்டு வரணும். அத கன்சிஸ்டன்சியோட கொண்டு வரணும். கவர்ன்மென்ட் எக்ஸாம் படிக்க போறோம்னு இன்னைக்கு நைட் முடிவு பண்ணிட்டு நாளைக்கு காலையில போய் போஸ்டிங்ல உட்கார முடியாது. இன்னைக்கு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கான சிலபஸ் என்னன்னு கலெக்ட் பண்ணணும். எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணணும். ஒரு ஆன்லைன் கிளாஸோ, ஒரு ஆஃப்லைன் கிளாஸோ. சோ இப்பல்லாம் ஆன்லைன்ல எல்லாமே வந்துருது. ஒரு YouTubeல கூட பாத்துக்கலாம். ஒரு ஆன்லைன் கிளாஸ் எல்லாத்தையுமே கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எல்லாத்தையும் ஷெட்யூல் பண்ணிட்டு வாங்க. இப்ப YouTubeல பாக்குறோம் அப்படின்னா, அதுல வந்து ப்ராப்பரா இருக்காது. ஒரு சேனல்ல ஒரு டாபிக் சொல்லிக் குடுத்திருப்பாங்க. இன்னொரு இடத்துல இன்னொரு டாபிக் படிக்கிற மாரி இருக்கும். அப்ப எல்லாம் சேர்ந்து கன்ஃப்யூஸ் ஆகும். அப்போ ஒரே இடத்துல இது பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆன்லைன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணி தான் ஆகணும். ஓகே. அப்ப அந்த ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது, அதுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் இருக்கும். ஓகே. சோ அதுக்காக தான் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லா வகையிலயும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக தான் எல்லா சென்ட்ரல் கவர்ன்மென்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி ஒரே கோர்ஸ்ல ஆல் இன் ஒன்னு புரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே. சோ உட்கார்ந்து நீங்க படிக்கணும். நம்ம ஆப்ப ஓப்பன் பண்ணி நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ எடுத்து பாருங்க. அதுல எவ்ளோ மெட்டீரியல்ஸ் குடுத்திருக்கோம், எவ்ளோ வீடியோஸ், எவ்ளோ கன்டென்ட், எவ்ளோ கலெக்ட் பண்ணி குடுத்திருக்கோம்னு பாருங்க. அத உட்கார்ந்து கரெக்ட்டா ஒரு 4 மாசம் முடிச்சீங்கனாலே எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிரலாம். பட் நெறைய பேருக்கு இங்க தெரியறது கிடையாது. ரயில்வேனாலே அதர் ஸ்டேட் தான் வருவாங்க. குறிப்பா நார்த் இந்தியன்ஸ் தான் ரயில்வேல இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க அவங்களுக்கெல்லாம் சீட் இருக்காது அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டே நான் காலத்தையும், நேரத்தையும் போக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இவங்களுக்கு தான் ரயில்வே ஜாப், இவங்களுக்கெல்லாம் ரயில்வே ஜாப் கிடையாதுன்னு யாரும் சொல்லல. எக்ஸாம் வைக்கிறோம். அந்த எக்ஸாம்ல யாரு பாஸ் பண்றீங்களோ, யாரு கட் ஆஃப்ப விட அதிகமா எடுக்குறீங்களோ, அவங்களுக்கு போஸ்டிங். அவ்வளவுதான். ஓகே. நீங்களும் படிங்க அந்த எக்ஸாமுக்கு. ஓகே. காம்படிஷன் எவ்வளவு இருக்குன்னு பார்க்காதீங்க. எனக்கு அதுல ஒரு ஜாப் வேணும். இப்போ 10,000 வேக்கன்சி வருது அப்படின்னா, அந்த 10,000 வேக்கன்சியும் நமக்கு வேண்டாம். நமக்கு தேவை ஒரே ஒரு சீட்டு தான். ஓகேவா? அந்த ஒரு சீட்டு நமக்கு வேணும் அப்படின்னா, அதுக்கு உட்கார்ந்து நம்ம படிக்கணும். அதுக்கு உட்கார்ந்து நாம கணக்கு எடுக்க கூடாது. எத்தன லட்சம் பேர் எழுதுனாங்க, போன வருஷம் என்ன இருந்துச்சு, இந்த வருஷம் என்ன இருந்துச்சுங்க கூடிய தேவையில்லாத டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணாம, ஒழுங்கா இதுதான் நம்ம சிலபஸ். மேத்ஸ் முடிக்கணும். ரீசனிங் முடிக்கணும். மேத்ஸ்ல 30 கொஸ்டின் கேட்கறானா, 30க்கு 30 வாங்கணும். ரீசனிங்ல 25 கொஸ்டினா, இல்ல 30 கொஸ்டினா, அப்ப ரீசனிங்லயும் 30க்கு 30 வாங்கணும். ஓகே. உங்களுக்கு அதே சிலபஸ் தான். மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் தான். குரூப் டிங்கும்போது மேத்ஸ்ல 25 வரும். அதே என்டிபிசிங்கும்போது மேத்ஸ்ல 30 வரும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வேரி ஆகுமே தவிர, சிலபஸ் சேம் தான். உட்கார்ந்து படிச்சோம் அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ணிரலாம். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஒரே இடத்துல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து புரொவைட் பண்ணியிருக்கோம். படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, சூப்பர் 4 மாசத்துல கவர்ன்மென்ட் ஜாப்ல போய் உட்கார்ந்துரலாம். கன்சிஸ்டன்சியோட வெறித்தனமா ஒரு தவம் மாரி உட்கார்ந்து படிக்கணும். கஷ்டப்பட்டு படிக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இஷ்டப்பட்டு படிங்க. நம்ம லைஃப் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சிங்கிள் எக்ஸாம் எழுதணும், இந்த குரூப் டி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா, ரயில்வேல ஒரு நல்ல போஸ்டிங்ல போய் இருக்க போறோம். அது நமக்கு ஒரு அடையாளத்த குடுக்க போகுது. ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். இது நாள் வரைக்கும் 10ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ், காலேஜ்ல செமஸ்டர்ன்னு ஒவ்வொரு எக்ஸாமா எழுதி முடிச்சு வந்துட்டோம். இப்ப கடைசியா நம்ம எழுத போறது கவர்ன்மென்ட் எக்ஸாம். இந்த எக்ஸாம பெஸ்ட்டா பண்ணிட்டோம் அப்படின்னா, லைஃபே சூப்பரா இருக்கும். ஓகேவா? சோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க. ஓகேவா? எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்க. ரயில்வே எக்ஸாமுக்கான மெட்டீரியல்ஸ் இல்லாம, கையில எதுவுமே இல்லாம படிக்காம இருக்காங்க நெறைய ஸ்டூடண்ட். எல்லாருக்குமே நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் பத்தி இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணுங்க. சோ ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா, நம்ம டீம் வந்து டே அண்ட் நைட் உட்கார்ந்து இதுக்கான கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச்க்கான கொஸ்டின், கரண்ட் அஃபேர்க்கான கொஸ்டின் ஒண்ணே எடுத்து வந்து எஃபோர்ட் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்பல்லாம் சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல 199 பே பண்ணி ஜாயின் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திருப்பாங்க. டீடைல்டு கரண்ட் அஃபேர், ஒன் லைனர் கரண்ட் அஃபேர், லாஸ்ட் 8 மாசத்துக்கான கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்ன்னு கோர்ஸ்ல எவ்ளோ குடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி தான் ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் ஒவ்வொரு டாபிக் வைஸான கிளாஸஸ் குடுத்திருப்போம். அதுக்காக வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட்ன்னு எல்லாமே புரொவைட் பண்ணியிருக்கோம்.
ஸோ உட்கார்ந்து படிக்கணும். ஓகே. படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ நீங்க பே பண்ணக்கூடிய அந்த 1899 தான் அந்த கோர்ஸோட மதிப்பு அப்படின்னு கிடையாது. அதுல இருக்கக்கூடிய கன்டென்ட் வந்து விலை மதிக்கவே முடியாது. அதுல நாங்க ஸ்பெண்ட் பண்ண டைமு, நாலேட்ஜ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு 1899க்குள்ளேயோ, ஒரு 1999க்குள்ளேயோ, ஒரு 10,000க்குள்ளேயோ அடக்க முடியாது. அது வந்து ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் டீமு, சப்போர்ட் டீமு இவங்க எல்லாருக்கும் இது பண்றதுக்கு தான். மத்தபடி எந்த ஒரு கோர்ஸுக்குமே, எந்த ஒரு எஃபோர்ட்டுக்கும், எந்த ஒரு டைமுக்குமே யாராலயுமே எந்த ஒரு விலையுமே பேச முடியாது. ஸோ ஸ்டூடண்ட்ஸுக்கு ஒரு இதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா கோர்ஸுமே 1899க்கு டீம் வந்து புரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆஃபர யூட்டிலைஸ் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. காலேஜ் படிக்கும்போதே கவர்ன்மெண்ட் எக்ஸாம் படிங்க. லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். செமஸ்டர் எக்ஸாம் தானே. எக்ஸாம்க்கு மொத நாள் தானே காலேஜ்ல படிக்க போறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? புக் எடுத்து ஒரு கவர்ன்மெண்ட் எக்ஸாம் இருக்குன்னா, அதுக்கான பிளான கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஹிட்டனா உட்கார்ந்து நம்மளோட எஃபோர்ட்ட போட்டுட்டே இருக்கணும். சக்சஸ் வந்து ரொம்ப சத்தமா வெளிய கேட்கும். ஓகேவா? ஸோ ஹிட்டனா உட்கார்ந்து யாருக்குமே தெரியாம, யார்கிட்டயும் ரொம்ப எக்ஸ்ப்ளைன் பண்ணாம உட்கார்ந்து படிச்சீங்க அப்டின்னா, சக்சஸ் நமக்கு தான். இங்க நெறைய ஸ்டூடண்ட் பண்றது என்னன்னா, கவர்ன்மெண்ட் எக்ஸாம் படிக்க போறாங்க அப்டின்னாலே, அத WhatsAppல ஒரு ஸ்டேட்டஸா வைக்கிறாங்க. இன்ஸ்டால இது பண்றாங்க. எல்லாருக்கும் தெரியிற மாரி. ஸோ நம்ம ஒண்ணு ஆரம்பிக்க போறோம் அப்டின்னா, யாருக்குமே தெரியப்படுத்தக்கூடாது. எப்ப தெரியப்படுத்தணும் அப்டின்னா, சக்சஸ் ஆன பிறகு தான் மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கு முன்னாடி விதை போடும்போதே எல்லாருக்கும் தெரியிற மாரி இது பண்ணக்கூடாது. ஓகேவா? ஃபவுண்டேஷன ஸ்ட்ராங்கா போடுங்க. சக்சஸ் உங்களுக்கு தான். திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். இன்னைக்கு நடந்த NTPC எக்ஸாமோட அனாலிசிஸ் வீடியோ வந்து குடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்டின்னா, அதையும் பார்த்துருங்க. அதே மாதிரி ALP 2026 நோட்டிஃபிகேஷனுக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. அதையும் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. புதுசா வந்திருக்க ஸ்டூடண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமான ஒண்ணு என்னன்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிகினரா இருக்கீங்கன்னா, இன்னைக்கே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஆஃபர் வந்து நைட் 12:00 கூட க்ளோஸ் ஆகுது. ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.